250 கிராம் மைதா எடுத்திருக்கோம். இது கப் மெஷர்மெண்ட்னா ஒரு கப் அளவு சொல்லலாம். இது கூட சேர்த்துக்கிறதுக்கு ஒரு சிட்டிகை அளவு உப்பு எடுத்திருக்கோம், அது சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அது கடையில் எப்படி கிடைக்கும் அந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சேர்த்துக்கிற மைதா, உப்பு, நெய், கலர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசையணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான பதத்தில் மாவு ரெடி ஆகி வரும். அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்கன்னுட்டு. இந்த மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்கணும் மாவுன்றதை. நிறைய பேர் கமெண்ட்ல வந்துட்டு கம்மியான அளவில் செஞ்சு காமிங்கன்னு கேட்குறீங்க. சில பொருளை கம்மியான அளவில் செஞ்சால் கரெக்டாக ஃபினிஷிங் வராது. சில பொருளை இந்த மாதிரி செஞ்சால் நல்லா வரும். அதனால தான் எது செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சு காமிக்கிறோம். நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுப்பாங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம். அதில் 100 கிராம் சுகர் போட்டுக்கலாம். இந்த சுகர்ல 150 கிராம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்காக 100 கிராம் சுகருக்கு 150 கிராம் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி கொதி வர விட்டுருக்கோம். இந்த சுகர்ல கொஞ்சமா அழுக்கு வரும், அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டு அப்படியே அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜாரா வச்சுட்டு அவ்வளோதாங்க, சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கம்பி பதம் வந்திருக்கு, கரெக்டான பதம் இதுதான். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. அவ்வளோதாங்க, முழுசாக மிக்ஸ் பண்ணி விட்டா சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு 15 நிமிஷம் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம ஒரு 3 துண்டாக்கிக்கலாம். எதுக்காகன்னா நம்ம லேயராக வரணும். அதுக்காக இந்த மாதிரி துண்டாக்கிட்டு அதை நம்ம தேய்க்கணும். அதுக்காக துண்டாக்குற மாவில் நல்லா நைஸாக வர மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஃபினிஷிங் இருக்கணும். இப்போ அந்த டேபிள் மேலே கொஞ்சமாக மைதா தூவிக்கலாம். அந்த மாவெல்லாம் எடுத்து வச்சு நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். மாவோட கொஞ்சம் திக்கா இருக்கணும். அந்த மாதிரி தேய்ச்சாவே போதும். நம்ம எந்த மாதிரி இருக்கிறத எடுத்து காமிக்கிறோம் அதை பார்த்து நீங்க வீடியோ எடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம். எடுத்துக்கிற 3 உருண்டையும் ஒரே மாதிரி ஈவனா தேய்ச்சி எடுக்கணும். சூப்பரா நம்ம திரட்டியாச்சு, பார்த்தாலே தெரியும் பாருங்க. இந்த மாதிரி திக்னஸ் இருந்தாவே போதும். இது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஓரம் வச்சுட்டு மீதி இருக்கிற உருண்டைகள் எல்லாம் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம 2வது உருண்டை செஞ்சுட்டு இப்போ அடுத்த 3வது உருண்டை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதையும் ஒரே மாதிரி சைஸ்ல வர்ற மாதிரி ரெடி எடுத்துக்கலாம். 3வது உருண்டை தட்டியாச்சு. இதுக்கு மேல நம்ம நெய் அப்ளை பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அகலமா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா எடுக்கிறப்ப திக் ஆகும். நெய் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு இந்த மாதிரி அழகா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இந்த மேல மைதா தூவிக்கிறோம். மைதா தூவினாதான் அந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால தான் நம்ம நெய் போட்டு அது மேல மைதா தூவுறோம். எடுத்து வச்சுட்டு சேம் ப்ராசஸ் தான், அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். அப்படியே ஊட்டி அப்படியே வெட்டினாலும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு திரும்பவும் அதே ப்ராசஸ் தான் மைதா எடுத்து தூவ போகிறோம். இந்த மாதிரி 3 லேயர் வச்சு செய்கிறப்போ நமக்கு அந்த லேயராக வரும். கடைசி லேயராக கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எதுக்காகன்னா அது வந்து சிங்க் ஆகிடும் அந்த மாவு. அதனால அது மாதிரி தேய்ச்சிட்டு அது மேலே திரும்ப அதே மாதிரி நெய் அப்ளை பண்ணுறோம். அதுக்கு மேலே சேம் ப்ராசஸ் தான் மைதா தூவோம். ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். போட்டுக்கிற மைதாவெல்லாம் அப்படியே நம்ம பரப்பிடலாம். இந்த மாதிரி பாருங்க எவ்வளோ சூப்பராக லேயர்ஸ் வந்துருக்கு. நம்ம 3 லேயர் வச்சிருக்கோம். இதில் இப்போ அதை வச்சுட்டு நம்ம ரோல் பண்ண போகிறோம். நம்ம எப்படி ரோல் பண்ணுறோம்னு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அதாவது டைட்டாக இருக்கணும், லூஸ் இருக்கக்கூடாது, டைட்டாக வர மாதிரி ரோல் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடுறப்போ கரெக்டான லேயர்ஸ் ஃபார்ம் ஆகி கிறிஸ்பியாக வரும். அதனால தான் நம்ம டைட்டாக அதை ரோல் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் கார்னரில் கொஞ்சமாக வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கடைசியில் இருக்கிற மாவு வந்து ஒட்டணும் இல்லையா, அதனால அப்ளை பண்ணிட்டோம். அப்படியே ரோல் பண்ணோம்னா சூப்பராக ஃபினிஷிங் வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி வந்துருக்கு. அடுத்தது நம்ம இதை கட் பண்ணணும். சைட் ஃபிட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி செஞ்சு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூஸ்டாக கட் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் அது எப்படி இருக்குமா. இப்போ பாருங்க நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் அந்த லேயர்ஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக ஃபார்ம் ஆயிருக்கு. இப்படி விட்டோம்னா அது ரொம்ப பிரிஞ்சு போயிடும். அதனால இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி அந்த லேயர் நல்லா ஃபார்ம் ஆகி தான் வரும். நம்ம எந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கோம் காமிக்கிற பாருங்க. அந்த லேயர்ஸ் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு. இதே மாதிரி கட் பண்ணி இருக்கிற மாவெல்லாம் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். எல்லா மாவும் இதே மாதிரி தான் தேய்ச்சி எடுக்க போகிறோம். பாருங்க பார்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த லேயர்ஸு. அப்படியே ஆயிலில் போட்டோம்னா சூப்பராக ஃப்ரை ஆகி வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் 1 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம சேர்த்துக்கிற 1 லிட்டர் காலையில் வச்சுக்கணும் அப்படி கிடையாதுங்க. இது ஃப்ரையிங்காக தான் யூஸ் பண்ணுறோம். அதிகமாகலாம் இருக்காது, கொஞ்சமாக தான் எடுக்கும். இப்போ ஆயில் சூடு வச்சுக்கலாம். ஆயில் மிதமான சூடு வந்திருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவெல்லாம் ரெடியாக இருக்கு. இப்போ அதெல்லாம் எடுத்து ஆயிலில் போடலாம். ஆயில்
மாதிரி சூடு விட்டாதான் நமக்கு நல்லா ரைஸ் ஆகி வராது, அந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். அதிகமா சூடு இருந்ததுன்னா லேயர்ஸ் ஃபார்ம் ஆகாது. அதனால தான் சொல்றேன், சூடு வந்து ரொம்ப கம்மியா வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஜாரா எடுத்துட்டு அந்த ஆயில் எல்லாம் சுத்தி விட்டோம்னா கடாயில விட்டுட்டதுன்னா அப்படியே மேல வந்துடும். அதான் நமக்கு அடியில தீயாம இருக்கும். அதனால இந்த மாதிரி சுத்தி விடுறோம். பார்க்கும்போதே தெரியும் நம்ம எந்த மாதிரி செய்யறது. அதே மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பர் ரெடியாக வந்துடும். பாருங்க அப்படியே நல்லா லேயர் ஃபார்ம் ஆகி வந்திருக்கு. ஆயில் கொதி வரதை பார்த்தாலே தெரிய வருது எந்த அளவுக்கு சூடு இருக்குன்றது. எடுத்து காமிக்கிற பாருங்க எவ்வளோ சூப்பராக ரைஸ் ஆகி வந்திருக்கு. லேயர் லேயர் ஃபார்ம் ஆகி வந்திருக்கு பாருங்க. சூப்பராக வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி இன்னொன்று எடுத்து காமிக்கிற பாருங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கு. இது எல்லாமே இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஃப்ளேம் அதிகப்படுத்திக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த லேயர் ஃபார்ம் ஆகாது. அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிறதுல கிறிஸ்பியாகும். அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளேம் அதிகப்படுத்தினாலே போதும். இது சூப்பராக கிறிஸ்பியாக வந்துடும். இதெல்லாம் பார்த்தா நல்லா வெளில வந்திருக்குங்க. அந்த கலர் பார்த்தாவே தெரியும் கோல்டன் கலர்ல மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தாவே போதும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எடுத்து கிறிஸ்பியா இருக்கு. இது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆயில் வந்து இதெல்லாம் எடுத்துடலாம். நம்ம ஆயில் வடிஞ்சு வரட்டும். ஆயில் வடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு சூப்பரா லேயர் லேயர் ரெடியா வந்திருக்கு. அடுத்தது இதை எடுத்து சுகர் சிரப்ல போடணும். சுகர் சிரப்ல முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுல எடுத்து இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த காஜாவை சேர்த்துக்கிறப்போ சுகர் சிரப் கண்டிப்பா வெதுவெதுப்பான சூடு இருக்கணும். சூடு இல்லைன்னா அதை அப்சர்வ் பண்ணாது. அதனால வெதுவெதுப்பான சூடு இருக்கிறப்ப சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 காஜா ஒரே டைம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது வந்து ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் இது ஊறினாவே போதும். சூப்பரா ரெடி ஆயிடும். அதே மாதிரி இது வர 3ல இருந்து 4 முறை திருப்பி விடணும். அப்பதான் நமக்கு எல்லா பக்கமும் அந்த சுகர் அப்சர்வ் பண்ணும். ஏன்னா கம்மியா வச்சிருக்கோம் சுகர் சிரப் நம்ம, அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா ஊறி வந்து நீ கம்மியா வச்சிருக்க, எல்லாரும் அதே மாதிரி கம்மியாக வைப்பாங்க. தனியா வச்சுக்கலாம் வேற பிளேட்ல. அவரு கம்மியாக வச்சிருக்காரு, எல்லாரும் அதே மாதிரி கம்மியாகவே வைப்பாங்களாங்கிறேன். சாப்பிட்றது நல்லா அருமையா இருக்கும். எல்லாம் லேயர் லேயரா ஃபார்ம் ஆகி வந்திருக்கும். நம்ம எடுத்து உடச்சி காமிக்கிற பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. நல்லா ஜூஸியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே மக்களே, நம்ம செஞ்சிருந்த காஜா ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோல